அன்புடன் கோவிந்தராஜுலு. இன்று செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 10ஆம் தேதி, வியாழக்கிழமை காலை விடியற்காலை வானிலை நிலவரம். விடியற்காலையில் இதை கொஞ்சம் வேலையாக இப்போ இதை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். விடியற்காலையில் ஒரு 3 மணிக்கெலாம் இது அப்லோட் ஆகிடும். ரைட்டுங்களா? இது எதற்காக முக்கியமாக அதை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன்னா, நாளைக்கு 27ஆம் தேதி எதிர்பார்த்த மழை இன்றைக்கி 26ஆம் தேதி மதியமே வரப்போகுது. அதற்கான காணொலி தான். 26 மேகங்கள் நமக்கு டெல்டா மாவட்டங்களில் இல்லாத மழையே பெய்ய போகுது. நேத்தியே சென்னையில் நல்ல மழை, நேற்று இரவு நல்ல மழை. தென் மாவட்டங்களில் மழை இல்லை. அது 28ஆம் தேதியிலேருந்து தொடங்க போகுது. இப்போ 27ஆம் தேதி நமக்கு மழையை பாருங்கள். அதாவது தென் கடற்கரையோர மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் ஃபுல்லாக. வட கடலோர மாவட்டங்களில் டெய்லி இருக்கும் போட்டுக்கு மழை, அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. டெல்டாவில் இல்லாத மழை 27 வந்துடுது. 26 இன்றைக்கி சாயங்காலமே வந்துடுது. 27 கொஞ்சம் கனமழையாக இருக்குது. 28 பார்த்திங்கன்னா சுத்தமாக மழை மத்திய மாவட்டங்களெல்லாம் இருக்குது. அதாவது தென் மாவட்டங்கள் ஃபுல்லாகவே இருக்குது, மத்திய மாவட்டங்கள் இருக்குது, டெல்டா கரையோரங்களில் காற்று தள்ளி விட்டுடுது. 29 மழை இல்லை. ஆனால் 29 விடிய காலை, அதாவது 29 நைட்டு, 30 விடிய காலையில் திங்கக்கிழமை காலையில் அலுவலகம் செல்வது கொஞ்சம் இடைஞ்சலாக, அதாவது காலையில் ஒரு 7-8 மணி வரைக்கும் மழை பெய்யும். அதாவது 30ஆம் தேதி காலையில். அதை விட்டால் 1ஆம் தேதி மழை மத்திய மாவட்டங்களில் இருக்குது. 1ஆம் தேதி மழை இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே சுழற்சி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, மாலத்தீவுக்கிட்ட போயிடுது. மாலத்தீவுக்கிட்ட போயிட்டதுனால உங்களுக்கு நம்ம பக்கம் மழை கிடையாது. இது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை கொஞ்சம் பெஞ்சு கொஞ்சம் நீர்வரத்து வர ஆரம்பிக்கும். இதில் ரெகுலராகவே வட மாவட்டங்களில் சென்னை செங்கல்பட்டு வரைக்கும் தொடர்ச்சியாக மழை இருக்குங்க. அது அடுத்தது 3ஆம் தேதி அது தொடர்ந்தே இருந்துக்கிட்டே இருக்கும் போட்டுருக்கு. சென்னையில் மழை இல்லாதனாலே இருக்காது போட்டுருக்கு, அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது 3 மழை இருக்குது. 4, 5லேருந்து மழை குறையுது. ரைட்டுங்களா? இப்போ அறுவடை செய்கிறவங்க 29, 30 அறுக்கலாம். அதை விட்டுட்டா 1, 2லாம் லேசாக இருக்குது. அதாவது நாள் மழை பெய்யலைன்னா மறுநாள் அறுவடை செஞ்சிடலாம். ஏன்னா நல்ல வெயில் இருக்கும். சாயங்காலம் தான் இது எல்லாமே. சாயங்காலம், மாலை, இரவு இடிமழை தான். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய 3ஆம் போகம் நான் கூட நட்டிருக்கேன். 3ஆம் போகம் நட்டிருக்கேன். அதற்கான அதுவும் இல்லாமல் இப்போ நேரடி விதைப்பு செய்கிறவங்க அவங்களுக்கு இந்த மழை எப்போ பெய்யும் அப்படின்னு வேதாரண்யம் பக்கம், நமக்கெல்லாம் பம்பு செட்டை நம்பி இருக்கும். வேதாரண்யம் பக்கம்லாம் பம்பு செட்டு போட்டால் பம்பு செட்டு போட முடியாது. ஏன்னா அங்கே உப்பு தண்ணி, அங்கே வாய்ப்பில்லை. அவங்கெல்லாம் வாய்க்கால் தண்ணீரை நம்பி தான், அதாவது ஆற்று பாசனம், வாய்க்கால் பாசனம் நம்பி தான் அவங்க செஞ்சாகணும். வேறு வழிகளை மேட்டூர் தண்ணியை நம்பி தான். அவங்களுக்கு அதுவும் தண்ணி போய் கடம்படைக்கு சேரலை. அதனால் அவங்க மழையை எதிர்பார்த்துட்ருக்காங்க நேரடி விதைப்புக்கு. அவங்களுக்கு இந்த மழையை கை கொடுக்குமானா இல்லை. ஒரு நாள் மழையில் பெருசாக ஒன்றும் செஞ்சிட முடியாது. இதை விட்டால் அடுத்தது அக்டோபர் 10 தாங்க. அதை விட்டால் அக்டோபர் 10 அதுலேருந்து ஒரு சுழற்சி ஒன்று உருவாகி வருது. அந்த 2, 3ல் ஒரு சின்ன ஒரு சுழற்சி நம்மளை கிராஸ் பண்ணி போகுது. அதனால தான் அந்த 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி மழை, அவ்வளோதான். அப்புறம் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் அப்படியே சன்னமாக கொம்பு சுற்றி காற்றடிக்கிறது. அதுக்கப்புறம் அதாவது பருவமழை நிலை மாற்றம், தென்பேற்கு பருவமழை சுத்தமாக கம்ப்ளீட்டாக வித்ட்ரா ஆகிடும். அக்டோபர் ஒரு 16 தேதிக்கெலாம். அதுக்கப்புறம் அக்டோபர் 31 தீபாவளி. நவம்பர் 10 தேதிக்கு ஒரு புயல் சின்னம் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் சொல்லியிருக்கேன்ல, இதில் மேப்பில் தெரியுது. நவம்பர் 10 தேதிக்கு ஒரு புயல் சின்னம். அதுக்கப்புறம் நவம்பர் 20, 25 தேதிக்கு, அதாவது கார்த்திகை 25, ஐப்பசி 25, அடுத்தது கார்த்திகை 25, 27, கார்த்திகை 4, 5, ஐப்பசி 25, அடுத்தது கார்த்திகை 5. இதில் ஏதாவது 2 நிகழ்வுமே ஒரு மழை நிகழ்வு தான். அதில் ஏதோ ஒன்று காற்று நிகழ்வு இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம்.
இதெல்லாம் சரி எப்படி இப்போ கவனிக்கிறீங்க என்னென்னா? எல்லாமே மேப்பை பார்த்து தாங்க, மேப்பை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும். அதாவது 30 நாள் இதுலேயே நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் லேசாக ஒரு சின்ன ஆராய்ச்சிகள்லாம் பண்ணணும். ஓ! இந்த காற்று இப்படி வருமா? இங்கே சர்ஃபேஸு டெம்பரேச்சர் எஸ்எஸ்டின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குது? இதில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே தென்சீன கடல்லேருந்து தான் வரப்போகுது. இதில் வர்ற நிகழ்வில் ஒரு 13 நிகழ்வில் கிட்டத்தட்ட ஒரு 8, 9 நிகழ்வு தென்சீன கடல்லேருந்தே அங்கேருந்தே வலிமை அடைஞ்சு தான் இங்கே வரப்போகுது. பாக்கி தான் வங்கக்கடலில் உருவாக போகுது. அதனால் அங்கேருந்து வர்ற நிகழ்வே கொஞ்சம் ஹெவியாகவே வரும் போல தான் தெரியுது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே நிவாரணம் கொடுக்குறதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதில் வேறு என்னான்னு சொல்லிட்டு எல்லாம் விதையை விட்டுக்கிட்டு இருக்காங்க. தண்ணீர் பிரச்சனை ஏன்னா வாய்க்காலில் மேட்டூர் நொம்பியும் தண்ணி வரலைங்க. அதுதாங்க நிதர்சனம். ஒரு குளம் கூட தண்ணி கிடையாது. என்ன நீர் நிர்வாகம்னு தெரியல. மேலாண்மை ரொம்ப மோசம். சரி, புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.